கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மீனவ தினத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை காணலாம். உலகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் இந்த மீனவ தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் காலை முதல் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள 49 மீனவ கிராமங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சிறப்பு திருப்பலி, அதே போன்று கடலில் பால் ஊற்றியும் அதே போன்று மலர் தூவியும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நம்மோடு ஒரு மீனவ பிரதிநிதி இணைகிறார். அவருமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் மீனவ தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் அரசுக்கு நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, கழிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசு மீனவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அவங்க அறிவிச்சு தான் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தாங்க. ஆனால் அதில் எல்லாமே செயல்படுத்தலை. குறிப்பாக எங்கள் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். அதை கண்டிப்பாக முக ஸ்டாலின் சொன்னார், கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துருவோன்னு சொன்னார். இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை சேர்க்கணும், கண்டிப்பாக சேர்க்கணும். அதே போல் எங்கள் மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மீன்பிடி குறைந்த கால தடை காலத்துக்கு உள்ள பணத்தை கூட்டணும், மீன்பிடி தடை காலத்துக்கு உள்ள பணத்தை கூட்டணும். அவங்க இப்போ 8000 ரூபா தான் கொடுக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது 15000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 15000 ரூபாயும் கண்டிப்பாக கொடுக்கணும். குறைந்த கால மீன்பிடி தடை காலத்தை 6000 10,000 ஆக்கணும். இப்படி இன்னும் பல கோரிக்கைகள். எங்களுக்கு குறிப்பாக எங்களுக்கு சொல்லக்கூடிய எங்கள் மீனவருடைய வளர்ச்சிக்காக எங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் நேரத்தில் கேட்டோம். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இறந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் அரசு கோரிக்கை வச்சுருக்கீங்க? பாதுகாப்பு இல்லை தான். ஏன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் ஒரு ஹெலிகாப்டர் தளம் வைக்கணும், கடலில் காணாமல் போன மீனவர்களை உடனே தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். யாருக்கு அதுலேயும் உழல. இந்த அரசாவது கண்டிப்பாக செய்யணும்னு நம்புகிறோம். அதை செய்யணும் கண்டிப்பாக. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. அந்த 6 மாதத்தில் இது செஞ்சாங்கன்னா மீனவ மக்கள் அவர் நன்றிக்கடனாக இருப்பாங்க. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.